गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, ஆனி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய திதி திரையோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். தற்போதைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். லாப பணங்கள் வரக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இடங்கள்ல நமக்கு வரவேண்டிய வருவாய்கள் இருந்தாலும் அதெல்லாம் வருவதற்கு கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகலாம். இல்லைன்னா அதன் ரீதியில ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு சிறு சிறு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது மந்தப்போக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்ல நம்ம நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியதும் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. விரும்பிய விஷயங்கள்ல சிறு சிறு தடைகளோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளையும் கொஞ்சம் அவசரத்தன்மையை குறைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இன்னைக்கு அவசியமாக இருக்கின்றது. நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள்ல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கால் சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ரீதியிலாக ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேராசைகளை ஏற்படுத்தி அதன் மூலமா ஒரு பண இழப்புகளோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளிலோ சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தோம்னா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி ஒரு நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகளோ இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிறு சிறு இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்பு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உயிரினங்கள் மீது கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. மன ரீதியில ஏதாவது ஒரு குழப்பங்களோ இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பய உணர்வோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பகைவர்கள் வழியில எதிர்பாராத தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தகாத காரியங்கள்னால வரக்கூடிய துன்ப நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. எதிர்பாராத நிலைகள்ல வீணான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது.
அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல நாமளா சிக்கிக்காம இருக்கிற வரைக்கும் மிகவும் நல்லது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு எதை முடிக்கணும்னு எடுக்கிறோமோ அந்த வேலைகள் நல்லபடியாக முடியும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். ஒரு சிலருக்கு திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ரொம்ப லேட்டா நிதானமா நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. சுய தொழிலை கூட்டு தொழிலாக மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வியாபார ரீதியிலான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் ரீதியில நம்ம ஏதாவது புதிதாக வியாபாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஈடுபாடுகள் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய மனைவி இல்லைன்னா நண்பர்கள் இவர்கள் வழியில உங்களுடைய தொழிலுக்கான ஆதரவுகள், ஏதாவது நன்மைகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறை இல்லைன்னா வியாபார முறை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் கவனமும் உடைய நபர்களாக இன்றைக்கு இருப்பீர்கள். உங்களுடைய சுய முயற்சிக்கேற்ற பண வருவாய்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வாக்கு சாதுரியமும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் ரீதியிலான பண தேவைகளுக்கு பேங்க் ரீதியில நம்ம ஏதாவது பேச்சுவார்த்தைகள் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பெரிய நிறுவனங்களை பராமரிக்கின்ற உறவினர்கள் வழிகள்ல புதிதாக நட்புகள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களோடு உறவுல சிறு மந்தப்போக்குகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்தை கையில் எடுக்கிறோமோ அது வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கை நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல நாமளா சிக்கிக்காம இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு மிகவும் நல்ல விஷயமாக இருக்கிறது. கடன் தருகின்ற விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் இன்றைக்கு அவசியமானதாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றமான நாளாக இருக்கின்றது. நம்மளுடைய உடல்நிலையில இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் மேம்பாடுகள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல்கள் குடும்பத்திற்குள்ளாக நிலவுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தந்தை இல்லைன்னா தந்தை வழி உறவுகள் இவங்களோடு பேசும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. வீணான கருத்து மோதல்கள் இவர்களுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவன நிலைகளும் எச்சரிக்கையும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் விஷயங்களாகவோ இல்லைன்னா தந்தையின் தேவைகளுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கும் சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இல்லைன்னா தந்தை வழி சொத்துகள் இதன் வழியில
ஏதாவது பிரச்சனைகளோ வழக்குகளையோ மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் வழியில எதிர்பாராத செலவினங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கிறது. இல்லைன்னா ஆன்மீக பயணங்கள் வழியில எதிர்பாராத தடைகளோ இல்லைன்னா சிறு சிறு ஒரு இடைஞ்சல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரோத உணர்வுகள், பகைமை உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளிடம் அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தனியார் துறை பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில சிறு சிறு மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நம்ம உடல்நிலையில இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகி உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்களும் மேம்பாடுகளும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கிறது. எதிர்பார்த்த பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கவன குறைபாடுகளோடு செய்யும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதனால கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளாக இருக்கின்றது. நம்மளுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவுகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மளுடைய பணவரவு சார்ந்த விஷயங்கள்ல பணவரவுகளும் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது மிகவும் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீக வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயில் ரீதியிலான சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது கருத்து மோதல்கள் வரலாம். இல்லைன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாத்தா இருக்கிறார்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களோடு பேசும்போதும் உறவு முறைகளுக்குள்ள பேசும்போதும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. வீணான கருத்து மோதல்களை நாம இன்னைக்கு உறவு முறைகள், நண்பர்கள் வழியில தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு தேவை காரணமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியிலாகவோ சொந்த ஊரிலிருந்து வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சிந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள்ல பயணங்கள் மேற்கொள்ளும் வழிகளில் எதிர்பாராத வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மார்பு பகுதி, நுரையீரல் சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரியான உடல் பகுதிகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. மனதிற்கு விரும்பிய நபர்களோடு சிறு உரசல்களோ தேவையில்லாத பிரச்சனைகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமான விஷயங்கள், பிரச்சனைகள் தரக்கூடியதாக இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தையின் பணியில சிறு மந்த உணர்வுகள் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
மனைவி வழியில வரும் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா கருத்து மோதல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறு தடைகள் இல்லைன்னா தாமதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேற்கொள்ளும் நல்ல விஷயங்கள் பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. நம்மளுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு காணப்படும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம செயல்பாடுகள்லையும் மனநிலையிலையும் ஒரு பய உணர்வும் பதற்ற உணர்வுகளும் அதிகமாக காணப்படும். அதனால நம்மளுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்வதை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மேற்கொள்ளும் போது அது 2 மடங்கு லாபங்கள் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். ஒரு சிலருக்கு புதிதாக வீடு மனை வண்டி இதெல்லாம் ஒரு சிறிய அளவில் பட்ஜெட்ல வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இதன் ரீதியில கொஞ்சம் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான உரையாடல்கள் கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கூட்டு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னா தனியாக வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் ரீதியில நம்மளுடைய பங்குதாரர்கள் இல்லைன்னா நம்மளுடைய வர்த்தகம் ரீதியிலான நட்பு சார்ந்த நபர்கள் இவங்க வழியில புதிதாக நபர்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில சிறு மந்தப்போக்குகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில சிறு மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால உறவு முறைகளுக்குள்ள பேசும்போதும் நம்ம நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள் குறித்து நம்மளுடைய வாழ்க்கை துணையிடமோ இல்லைன்னா நண்பர்களிடமோ பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கிட்னி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் ரீதியில மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கலாம், மருத்துவ தீர்வுகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கான சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தாய் வழி உறவினர்கள் வழியில பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சொத்துகள் வாங்கும் முயற்சிகள்ல வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் லாபகரமாக நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்திற்குள்ளாக சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளும் நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நம்ம எந்த விஷயத்தை நோக்கி இன்னைக்கு பயணிக்கிறோமோ அந்த வேலைகள் நல்லபடியாக லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமான நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது தேவையில்லாத தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளும் போதும் அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான்
தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். எதிரிகள் வழியில வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இதையெல்லாம் தைரியமாக கையாளக்கூடிய திறன்கள் நம்மளிடம் அதிகமாக இன்றைக்கு காணப்படும். வழக்குகள் ரீதியிலான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல வெற்றி பெறுவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரரோடு சிறு சிறு கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால அவரோடு பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்கு தகுந்த மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம், மருத்துவ தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள்ல இடமாற்ற சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. துறை சார்ந்த விஷயங்கள்ல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அவரவர் வேலை சார்ந்த துறைகள்ல ஏதாவது வேலை சம்பந்தமான விஷயங்களாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வழக்கறிஞர்களுக்கான வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாடகை ரீதியிலான பண வசூல் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உங்களுடைய பண வசூலும் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கணக்கு வழக்கு சம்பந்தமான வேலைகள் பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வேலைகள்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கடித ரீதியிலான தொடர்புகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏலம் குத்தகை சம்பந்தமான பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல நல்ல முறையில பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு கையில எடுத்தாலும் அதையெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தேவைகள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வது மிகவும் சிறப்பை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போது கொஞ்சம் கவன நிலைகளும் எச்சரிக்கையும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள், அடுத்தவர்களுக்கு பண உதவி செய்யும் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் குறித்து குடும்பத்திற்குள்ளாக பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. அதனால குடும்பத்திற்குள்ளாக பேசும்போது நிதான நிலைகள் அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள், அவங்களோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல சிறு சோம்பல் உணர்வுகள், மந்த உணர்வுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. மனநிலையில ஒரு குழப்பமான ஒரு சிந்தனைகள் இருக்கும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் டக்குன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். உறவு முறை ரீதியிலான சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்களுடைய முறைகள்ல எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள், இதன் குறித்து குடும்பத்திற்குள்ளாக பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய கோபங்களை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தாயுடன் பிறந்த நபர்களோடு சிறு வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சொந்த ஊரிலேயே ஒரு சிலருக்கு ஃபைனான்ஸ், வட்டி சம்பந்தமான பிசினஸ், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகளோ முயற்சிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குத்தகை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மனதிற்கு விரும்பியவர்கள் வழிகளில் ஏதாவது லாபங்களோ ஆதாயங்களோ கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் நல்ல விஷயங்கள் பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. புதிதான விஷயங்கள் மேற்கொள்வதற்கும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சிறு கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கவனச்சிதறல்கள் இல்லாம கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உற்பத்தி ரீதியில தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். மன ரீதியில எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாம கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிதாக வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதன் ரீதியில முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தப்போக்குகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பசிக்கும் வீட்டையே புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதன் ரீதியில ஏதாவது செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான விஷயங்கள்ல பண்ணைகள் வச்சு நீங்க உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வேலைகள்ல கொஞ்சம் அதிக ஈடுபாடுகள் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்வுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. புதிதாக வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. கொஞ்சம் சோர்வாக கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அம்மாவோடு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவினர்கள் வழியில பேசும்போதும் கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றும் எண்ணங்கள் இல்லைன்னா இருப்பிட ரீதியிலான மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களை மாத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வாகன மாற்றங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நீச கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு
இன்னைக்கு செயல்பாடுகள், மனநிலையில ஒரு குழப்பங்கள், இது தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அதனால நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி புதிதான விஷயங்களை மேற்கொள்ளும் போது மிகவும் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது 2 மடங்கு லாபங்களை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சதுர்ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இளைய சகோதரர் வழியில எதிர்பாராத செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் வழியில எதிர்பாராத செலவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விளையாட்டு ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய தேவைகள் சார்ந்த ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மாமனார் இருக்கிறார்னா அவர் வழியில ஏதாவது செலவுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களாகவோ இல்லைன்னா அவருடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாகவோ ஏதாவது ஒன்றின் மூலம் செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செலவு செய்யும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளும் சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டிய விஷயங்கள்ல கொஞ்சம் தாமத நிலைகள் அதிகமாக இருக்கும். நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் மிஸ் ஆயிட்டே இருக்கிற மாதிரியான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளால சரியா செயல்பட முடியலையே அப்படிங்கிற வருத்த நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரட்டு பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஏதாவது கடன் வாங்கி இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள் இல்லைன்னா பழகியவங்க இவங்க வழிகளில் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திறமைகளுக்கு ஏற்றபடியான தகுதிகளை அடையிறதுக்கு கொஞ்சம் தாமத நிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது பலவித நன்மைகளை தரக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நாமளா தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காம இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கடனாக பணம் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளும் அவசியம் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கிறதும் இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். குடும்ப ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த மேன்மைகள், நன்மைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த லாப பண வரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்ப ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாகி குடும்பத்திற்குள்ளாக கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேச்சு சாதுரியம் அதிகமாக இன்றைக்கு காணப்படும். பேச்சிலேயே நம்மளுடைய அலுவலக வேலைகள் இல்லைன்னா நம்மளுடைய பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சாதிக்கும் வல்லமைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும்.
குடும்பம் மற்றும் உறவு முறைகள்ல பேசும்போது சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. டிவோர்ஸ் ஆன நபர்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திற்குள்ளாக எடுக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில எதிர்பார்த்த ஆதரவுகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தானமாகவோ அன்பளிப்பாகவோ விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தின் மீதாக அக்கறையும் கவனமும் கொண்ட நபர்களாக இன்றைக்கு அதிகமாக காணப்படுவீர்கள். குடும்ப நபர்கள் வழியில உங்களுக்கான நன்மைகள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய பயணங்கள் போகலாம், இல்லைன்னா விரும்பியபடியாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம எந்த விஷயத்தை இன்னைக்கு கையில் எடுக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், நம்மளுடைய தேவைகளுக்கான முயற்சிகள் இதை மேற்கொள்வது மிகவும் உகந்ததாக இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல நாமளா சிக்கிக்காம இருக்கிற வரைக்கும் மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. கடன் உதவி செய்யும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் விஷயங்கள் இதுல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் நல்ல முறையில நன்மைகள் தரக்கூடியதாக முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். புதிதான தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கற்கள் சம்பந்தமான விற்பனைகள், பழைய பொருள் ரிப்பேர் பண்ணி விற்கிற வேலைகள், இல்லைன்னா முடி திருத்தும் பணி, சுத்திகரிப்பு சார்ந்த விஷயங்கள், மெக்கானிக் சம்பந்தமான வேலைகள், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நல்ல முறையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மாமியார் வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புனித பயணம் போகக்கூடிய ஒரு சிந்தனைகளோ முயற்சிகளோ இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. பொதுத்துறை சார்ந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது அரசு முறைகள்ல அபராதங்கள் செலுத்தக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல அதற்கான ஆவணங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. தொழில்ல கடின உழைப்பாளியாக இன்றைய நாளில் காணப்படுவீர்கள். தொழில் இல்லைன்னா வியாபாரத்திற்கான தேவைகளுக்காக இருப்பிட மாற்றம் குறித்த சிந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் ரீதியிலான கடமைகளை எல்லாம் சரிவர ஆற்றணும் அப்படிங்கிற முயற்சிகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். தொழில் பணி சார்ந்த விஷயங்களாக உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றபடி வெகுமதிகளும் பரிசுகளும் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை சார்ந்த கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைய நாளில் இருக்கிறது. உடல்நிலையில இருந்த துன்பங்கள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலையில ஆரோக்கியம் குறைபாடுகள் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முறையில முன்னேற்றங்கள் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம்
கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கிறது. கவன சிதறல்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதனால கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உற்பத்தி ரீதியிலான விஷயங்கள்ல தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தை வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் வழியில சந்திப்புகளோ இல்லைன்னா செலவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளுக்கான ஒரு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதாக வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகலாம், இல்லைன்னா வெளிநாட்டில் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் வேலைகள் சார்ந்த செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதன் வழியில விரும்பியபடி அன்னதானங்களோ வேறு சில தானங்களோ செய்யக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தந்தைக்கு உடல்நிலையில சிறு சோம்பல் உணர்வுகள், மந்த உணர்வுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பேரன் பேத்திகள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவியின் சகோதரர் வழியில எதிர்பாராத செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சகோதரரின் மனைவி வழியிலையும் சிறு சிறு செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை வழியில இருக்கின்ற கடன்களை எல்லாம் அடைக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கிறது. தன நிலையில சிறு சிறு நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் பண ரீதியிலான ஒரு தட்டுப்பாடுகளோ பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். ரகசியமான தொடர்புகள் வழியில வீணான விரயங்கள் ஆகிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தையுடன் இல்லைன்னா தந்தை வழி உறவுகளோடு பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி மீண்டும் பழையபடி ஒற்றுமையாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நமக்கு கொஞ்சம் பதற்ற நிலைகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது 2 மடங்கு லாபங்களை தரக்கூடியதாக இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.